அவங்களுடைய ஆற்றல் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ரூபத்தில் என் கூட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுடைய தன்மானத்தை உரிமைகளுக்காக இந்த ஸ்டாலின் களத்தில் நிற்பான், சண்டை செஞ்சுக்கிட்டே இருப்பான். மாண்புமிகு பிரதமர் அவர்களே, தமிழ்நாடு தன்னுடைய இறுதி எச்சரிக்கை கொடுத்தாச்சு. நெருப்போடு விளையாட வேண்டாம். நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், ஒவ்வொரு வட்டத்துக்கும், ஒவ்வொரு ஊராட்சிக்கும் என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்திருக்கிறோம். இப்படி இந்த வேலூர் மாவட்ட வளர்ச்சிக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள்ல சிலவற்றை மட்டும் நான் ஹைலைட்டா தலைப்புச் செய்தியா சொல்ல விரும்புகிறேன். வேலூர் மாவட்டம் முழுவதும் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடின காலத்தில் தண்ணீர் பஞ்சத்தை போக்குகிற வகையில் 1300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒகேனக்கல் கூட்டுக்குடி திட்டம் கொண்டு வந்தோம். அப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த நான் தான் அதை தொடங்கி வச்சேன். வேலூர் மையப்பகுதியில் 198 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பென்ட்லைன் அரசு மருத்துவமனை, சேர்க்காடு திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் கல்விசார் கட்டடங்கள், காட்பாடி அருகே சட்டக்கல்லூரி, அப்துல்லாபுரம் அருகே டைடல் பார்க், 10 மேம்பாலங்கள், 7 தடுப்பணைகள், பாலாற்றின் குறுக்கே தடுப்பணைகள், அணைக்கட்டு அரசு மருத்துவமனை, குடியாத்தத்தில் வட்டத்தலைமை மருத்துவமனை, குடியாத்தம் சேர்த்துவண்டை முதல் நெல்லூர்பேட்டை வரை, ஏரிக்கரை வரை குடியாத்தம் சுற்றுச்சாலை, அப்துல்லாபுரம் விமான நிலையம் முதல் டிசி குப்பம் ஒடுகத்தூர் வரை ரூபாய் 50 கோடி மதிப்பிலான 4 வழிச்சாலை, பொன்னை அருகே ஆற்று அருகே கட்டப்பட்ட 35 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர்மட்ட மேம்பாலம், தொழிலாளர்களுக்காக 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் நூற்றாண்டு தங்கும் விடுதி, 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காட்பாடி 2வது ரயில்வே மேம்பால பணிகள் துவக்கப்பட இருக்கு. 176 கோடி ரூபாய் மதிப்பில் அணைக்கட்டு பகுதியில் மேலரசம்பட்டி கிராமத்தில் தடுப்பணை கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டு வேலைகள் நடைபெற்று வருது. 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காங்கேய நல்லூர்ல இருந்து தத்துவாச்சாரி வரையிலான மேம்பால பணிகள் நிறைவேறக்கூடிய நிலையில் இருக்கு. இப்படி எண்ணற்ற சாதனைகளை செஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்தும் போதும் என் மனசுல என்ன ஓடும் தெரியுமா? மாவட்டங்கள் உட்கட்டமைப்பில் வளர்ச்சி அடையணும், மக்கள் பொருளாதாரத்தில் மேம்படணும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், மகளிர் வாழ்வு செழிக்கணும். மொத்தத்தில் திராவிட மாடலால தமிழ் சமூகமே உயரணும். இதுதான் முதலமைச்சர் பொறுப்பில் உட்கார்ந்திருந்தது என்னுடைய எண்ணமா இருக்கு. இப்படி நினைச்சுதான் ஒவ்வொரு திட்டத்தையும் உருவாக்குகிறேன், ஒவ்வொரு கையெழுத்தையும் போடுகிறேன். ஒவ்வொரு ஃபைல்லையும் கையெழுத்து போடும்போது அதனால பயனுள்ள லட்சக்கணக்கான மக்களுடைய மகிழ்ச்சி தான் என் கண் முன்னாடி நிற்கும். இங்க சிறுபான்மை மக்கள் அதிகமாக வாழுறீங்க. நாட்டோட பிற பகுதிகளில் சிறுபான்மை மக்கள் எத்தகைய அச்சுறுத்தல்களுக்கு ஆபத்துகளுக்கு எதிர்கொண்டிருக்காங்க உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா தமிழ்நாட்டோட ஒவ்வொரு சிறுபான்மையினரும் பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்னா திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் வலிமையாக இருக்கிற காரணத்தால் தான். தலைவர் கலைஞர் வழியில் இந்த ஸ்டாலின் அதை உறுதி செஞ்சிருக்கிறார். திமுகவும் தோழமை கட்சி இயக்கங்களும் தான் சிறுபான்மை மக்களுடைய உண்மையான காவல் அரணாக இருக்கும். நம்ம திராவிட மாடல் அரசுல இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை சுருக்கமா சொல்லணும்னா, ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்காக
சென்னை விமான நிலையம் அருகே நங்கநல்லூர்ல தமிழ்நாடு ஹஜ் இல்ல கட்டடம் அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் தொடங்கியிருக்கு. 2024 முதல் தமிழ்நாடு மாநில ஹஜ் குழுவிற்கு ஆண்டு நிர்வாக மானியம் 80 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருது. கடந்த 4 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டிலிருந்து 11,364 ஹஜ் பயணிகள் புனித பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இதுக்காக அரசு சார்பில் 24 கோடி 54 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கி இருக்கிறோம். ஒன்றிய அரசு சிறுபான்மையின மாணவ மாணவியருக்கு வழங்கி வந்த கல்வி உதவித்தொகையை நிறுத்திடுச்சு. எனவே நம்ம அரசு சார்பில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் படிக்கிற முஸ்லிம் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கியிருக்கிறோம். 2022ஆம் ஆண்டிலிருந்து 159 கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மையின தகுதி சான்றிதழ் வழங்கி இருக்கிறோம். இதுல 103 சிறுபான்மை நிறுவனங்களுக்கு நிரந்தர சிறுபான்மையின தகுதி சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு. தொன்மையான பள்ளிவாசல்கள் மற்றும் தர்காக்களை புனரமைக்க இதுவரை 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 10 தர்காக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. பள்ளிவாசல்கள், தர்காக்கள், வக்ஃப் நிறுவனங்களை புனரமைக்க இதுவரைக்கும் 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 308 வக்ஃப் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. கிறிஸ்தவர்களுக்கான கல்லறை தோட்டங்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கான கபர்ஸ்தான்கள் இல்லாத மாவட்ட தலைநகரங்களில் தேவைப்படுகிற நிலத்தை மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் கையகப்படுத்தி மாநகராட்சியால நகராட்சி சார்பில் கல்லறை தோட்டங்கள் மற்றும் கபர்ஸ்தான் அமைக்க ஆணைகள் வெளியிடப்பட்டிருக்கு.